நீ மட்டும் இல்ல செல்லம். எல்லா புள்ளைகளும் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விஜய்ங்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா அஜித்துங்கிறாங்க. சகிக்க முடியல. அண்ணா இந்த பழனியில் நர்ஸா வேலை பார்க்குறாங்களா கண்மணி, அவங்க வீடு எங்கே இருக்கு? தெரியாது தெரியாது. போப்பா. இங்க வேற மேட்ரு ஓடிட்டு இருக்குது. ஏய், மரியாதை சொல்லு. செல்லம். எங்கடி வீட்டு பத்திரம் எங்க வச்சிருக்க? மரியாதையா சொல்லு, இல்லனா உசுரோட உன்னை கொளுத்திடுவேன் கொளுத்தி. உசுறு போனாலும் தர மாட்டேன். ஏன்டா இப்படி எங்களை கொடுமைப்படுத்துற? நீ நல்லா இருப்பியா? நான் நல்லா இருக்க மாட்டேன்டி. நீ நல்லா இருக்க முன்ன பத்திரத்தை குடுறி. ஏன்டா இப்படி எங்களை ஏய், ஐயோ. கையறா. யாரா நீ? இது எங்க பிரச்சனை? நீ எதுக்குடா தலையிடுற? ஏய், வெளிச்சிட்டு இருக்கும்போது கை வைக்கிற. எரும மாடு மாதிரி இருந்துட்டு பொம்பளை மேலே கை வைக்கிற. போடா. ஏய், என்னம்மா பிரச்சனை? அது ஏப்பா கேக்குற? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என் வீட்டுக்கார ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. இன்சூரன்ஸ்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சுப்பா. அத வச்சு இந்த பாவி பையன்கிட்ட பழைய வீட்டை விலைக்கு வாங்கினேன். இப்ப வீட்டோட மதிப்பு கூடி போயிருச்சு. பத்திரத்தை கூட வீட்டை காலி பண்றேன்னு என்ன தினமும் கொடுமைப்படுத்துறான். இருக்கிற வீட்டையே கொடுத்துட்டு நான் எங்கப்பா போவேன்? என்னடா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீல? இடத்த காலி பண்ணு. நாங்கள் காலி பண்ணுறது இருக்கட்டும், ஆ, முதல்ல உன்னை காலி பண்ணுறேன். ஹலோ, சொல்லுங்க. நில மோசடி பிரிவு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனா? இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனா? நான் உன் ஓனர் பேசுறேன்ல. இன்ஸ்பெக்டர்ண்ணே, நான் வேல்பாண்டி பேசுகிறேனே. நல்லா இருக்கீங்களா? இல்ல நான் உன் ஓனர் மின்னல் தண்டபாணி பேசுறேன்ல. என்னங்க ரசவுத்தவா? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு நில மோசடி பிரச்சனையில் ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி வச்சிருக்கேன். இல்ல உன் ஓனர் பேசுறேன். என்னங்க ரசவுத்தவா? ஏன் தலையில ஊத்தாமா? ஒரு வயசான அம்மாவை மிரட்டியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அவனை இங்கே தானே கட்டி வச்சிருக்கேன், நம்ம பாலப்பட்டியில் தான். ஆமாண்ணே, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. என்னம்மா ஆள் வச்சு மிரட்டுறியா? எத்தனை நாளைக்கு இவன் கூட இருக்கான்னு பாக்குறேன். வாடா. பட நல்ல வேளை தம்பி, சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அம்மா 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 அம்மாடி அம்மாடி அம்மா. ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத, அழாத அழாத. வா வா வா, பாத்து. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க. இவ என் பொண்ணுப்பா. பிறவியிலேயே 2 கண்ணு தெரியாது. அந்த பாவி பையன் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பாய்ந்து போய் உள்ள கதவை சாத்திக்குவா. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா? அக்கா, வழியில ஆறுமுகம் காரை பார்த்தேன். அவன் இங்க வந்தானா? ஆமாம்மா, இந்த தம்பிதாம்மா வந்து காப்பாத்துச்சு. நீங்க எப்படி இங்க? இல்லைங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்களை பார்த்து நம்ம விஷயமா பேசலான்னு தான் வந்தேன். சத்தியமாக உங்கள் வீடுன்னு தெரியாதுங்க. சத்தம் கேட்டு தாங்க நான் வந்தேன். மா, இது பிடிங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. என்ன மாதிரி பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணுங்க மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படி வர ஒவ்வொரு பொண்ணுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என் குடும்பத்தை பார்த்தீங்கல்ல, அப்பா இல்ல, அண்ணன் தம்பி மாமா மச்சான் எந்த உறவும் இல்ல. அம்மா ஆஸ்துமா பேஷண்ட், அக்காக்கு கண்ணு தெரியாது. உப்பு புளியில இருந்து உடுத்துற துணி வரைக்கும் என் ஒருத்தி வருமானத்துல தான். கண்மணி, பார்த்து விழுந்துட போகிறாங்க. அவங்களுக்கு இந்த இடம்லாம் இங்க வா. பழகிருச்சு. இந்தா தண்ணி அவர்கிட்ட கொடு. ம். என்னங்க? காதல்னு வந்துட்டா பையனுங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப போல்டா இருப்பாங்க. தான் நினைச்சவனை அடையணுங்கிறதுக்காக எதையும் யாரையும் தூக்கி போட்டுட்டு வர தயங்க மாட்டாங்க. அப்படி நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டா எங்க அக்காவும் அம்மாவும் செத்து போயிடுவாங்க. அதனாலதான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு யாரையும் நிமிந்து பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். மன்னிச்சிருங்க, நீங்கள் இருக்கிற நிலைமை தெரியாமல் நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். இனியோட எல்லாத்தையும் மறந்துடுறேன். இனிமே நீங்கள் இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன்.